ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. உங்களில் எல்லாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு உங்களுக்கு நீங்களே ஆப்பை தேடிக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட கேஷ் டெபாசிட் லிமிட், அதுபோக உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வருமான வரித்துறைக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட லிமிட் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட டிரான்சாக்ஷன் அதுபோக உங்களோட பணம் எல்லாமே சேஃபாக இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அறிவிப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் காமனாக இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தரோட வங்கி கணக்கில் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே பணத்தை போட்டு வச்சுருந்தா அது அந்த மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய ரூல்ஸ் எல்லா பேங்க்குக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறது, தேவைப்படும் போது எடுக்கிறது, இந்த மாதிரி பேசிக் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணுவோம். இதையும் தாண்டி நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அந்த அமௌண்ட்டை அதிகமாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பேங்க்கில். சேவிங்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, காப்பீட்டு திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லோருமே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நிறைய பேர் அவங்களோட அக்கௌண்ட்டில் அதிகமாக அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அளவுக்கு அதிகமாக ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சிருக்க முடியாது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு சேமிப்பு கணக்கு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விதிமுறைகள் இருக்குது. இந்த விதிமுறைகள் படி உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வச்சுருந்தா அதுக்காக வருமான வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஸோ உங்களோட டெபாசிட் அண்ட் டிரான்சாக்ஷன் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்டில் போகும்போது வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு உங்களோட டிரான்சாக்ஷன் வழிவகுக்கும். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஆல்ரெடி ஒரு சட்டமே இருக்குது. வருமான வரி சட்டம் 1962 114B படி அனைத்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களும் பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. இதன் அடிப்படையில் வருமான வரித்துறை உத்தரவுப்படி ஒரு வருஷத்தில் உங்களோட அக்கௌண்ட்டில் 10 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஒரு வருஷத்துல நீங்க 10 லட்சம் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு அக்கௌண்ட் மட்டும் கணக்கு கிடையாது. நீங்க 3-4 அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதன் அடிப்படையில மொத்தமாக தான் கணக்கிடப்படும். ஏன்னா ஒரு சிலர் அவங்களோட அமௌண்ட்டை பகுதியா பிரிச்சு 2-3 அக்கௌண்ட்ல கட்டுவாங்க. இதனால ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா பேங்க்லயும் சேர்ந்து ஒரு நபர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு வருஷத்துல 10 லட்சம் தான் டெபாசிட் பண்ணணும் எல்லா பேங்க்லயும் சேர்ந்து. அதுக்கு மேல டெபாசிட் பண்றாரு அப்படின்னா அதை இன்கம் டேக்ஸுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் தானே அப்படின்னு சொல்லி 3 அக்கௌண்ட்ல 10 லட்சமா 30 லட்சம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தனித்தனியா கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு 30 லட்சம் அப்படிங்கிற கணக்குல தான் எடுத்துப்பாங்க. இதுவுமே கம்பல்சரி இன்கம் டேக்ஸ்க்கு தெரிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் கஸ்டமர்ஸ் நீங்க எல்லோருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 10 லட்சம் மட்டும்தான் டெபாசிட் பண்ணணும். சப்போஸ் அதுக்கு மேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படிங்கிற சமயத்துல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுங்கள். ஏன்னா சில சமயம் ஃபஸ்ட்டு 8 மாதத்தில் ஒரு 7 லட்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8வது மாதத்தில் நீங்கள் ஒரு 2 லட்சம் பண்ணுறீங்க அப்படின்னா மீதி இருக்க 4 மாதத்தில் 1 லட்சம் தான் கட்டுவீங்களா இல்லை அதுக்கு மேலே கட்டுவீங்களா அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஏன்னா 10 லட்சத்துக்கு மேலே போனால் நீங்கள் இன்கம் டேக்ஸில் கணக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு 4 மாதத்துக்கு 1 லட்சம் தான் கட்ட முடியுமா இல்லை அதுக்கு மேலே கட்டுவோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு டெபாசிட் லிமிட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. இந்த கால்குலேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ உங்களோட டெபாசிட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து கால்குலேட் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேங்க்ல வச்சிருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி வருது, அது மட்டும் இல்லாமல் பேங்க்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அது போக இந்தியா முழுமைக்கு எத்தனை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக சொல்றேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களோட வங்கி சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணம் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நாட்டோட முக்கிய பொது மற்றும் தனியார் துறை வங்கிகள் சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு 2.70% 4% வரைக்கும் வட்டியாக வழங்குறாங்க. இந்த வட்டி எல்லாமே 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட வட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொருவருமே குறைந்தபட்சம் ஒரு சேமிப்பு கணக்காவது வச்சிருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களோட நிதிகள் நிர்வகிப்பதில் பல நன்மைகளை வழங்குது. டெபாசிட் மற்றும் திரும்ப பெறுவதும் மிகவும் எளிதானது. அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நாளைக்கே கூட எடுத்துக்கலாம், இல்லை இன்றைக்கே கூட ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்க முடியும். இது மற்ற ஸ்கீமில் குறிப்பிட்ட பீரியடை வச்சு தான் எடுக்க முடியும். ஆனால் இதில் இமீடியட்டாக நீங்கள் டெபாசிட்டும் பண்ணிக்க முடியும், இமீடியட்டாக கேஷை எடுத்துக்க முடியும். இதனால தான் பெரும்பாலான மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு வங்கி தொடர்பான வேலைகளை இதன் மூலமாக செஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நாட்டோட ஆன்லைன் கட்டணம் மற்றும் யூபிஐ வசதி, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் நிறைய பேர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சுட்டு அதை ஃபோன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த ஒரு டீட்டெயில்ஸ்க்காக நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேமிப்பு கணக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா வருமான வரித்துறையால் சில வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எவ்வளோ அமௌண்ட் போடணும், எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இன்கம் டேக்ஸுக்கு போய் உங்களுக்கு ப்ராப்ளமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் எந்த நேரத்துலையும் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். பேங்க் இருந்துச்சு அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல டெபாசிட் மிஷினே வச்சுருப்பாங்க, அங்கே நீங்கள் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம் அந்த பேங்க்கோடது. அதுபோக அந்த மிஷின்லேருந்து ஏடிஎம் மிஷின்லேருந்து நீங்கள் அமௌண்ட்டும் எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வங்கியில் உங்களுக்கு பல வசதிகள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால் அதுக்கு ஒரு சில வரம்புகள் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. சேமிப்பு கணக்கில் எவ்வளவு அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பல்வேறு விதமான வங்கிகளில் நீங்கள் சேமிப்பு கணக்கை ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு வித்தியாசமான வசதிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அது போக ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக பெரும்பாலான மக்கள் அவங்களோட வங்கி சேவைகளுக்கு சேமிப்பு கணக்கை ரொம்பவே இம்பார்ட்டண்டாக எடுத்து அதில் அவங்களோட அமௌண்ட்டை போடுறாங்க. இருந்தாலும் பெரும்பாலான வங்கிகளில் சேமிப்பு கணக்கு, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அதிகபட்ச தொகை டெபாசிட் செய்வதற்கு வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சில வங்கிகளில் இவ்வளோ தான் டெபாசிட் பண்ணணும், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில வங்கிகளில் நீங்கள் எவ்வளோ வேணால் டெபாசிட் பண்ணலாம், லிமிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்பு அங்கே கிடையாது, அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. என்ன அப்படின்னா சேமிப்பு கணக்கில் 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் டெபாசிட் செஞ்சீங்க அப்படின்னா வருமான வரித்துறைக்கு தெரிவிக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு பர்சன் ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் செஞ்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தகவலுமே சொல்ல மாட்டாங்க. டைரெக்டாக அந்த பேங்க்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கனரா பேங்க்கு இல்லை வேறு ஏதோ பேங்க் எடுத்துக்கோங்க. அந்த பேங்க்கில் நீங்கள் 10 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டாங்க. டைரெக்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க இந்த பர்சன் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பேங்க்கு கிட்ட இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஆதார்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பேங்க்கில் இருக்கும். ஸோ அந்த பேங்க்லேருந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். இது வேற எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான வைப்பு, பரஸ்பர நிதி, பத்திரங்கள் மற்றும் பங்குகளில் செய்யப்படும் முதலீடுகளுக்கும் இது பொருந்தும். நடப்பு கணக்கு, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேங்க்லேருந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேங்க்கே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு உள்ளே லிமிட்டாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் பண்ணுவீங்க, அது பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ தெரியாதவங்க யாரும் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாயை தாண்டிடாதீங்க. நம்மளோட இந்திய நாட்டில் முக்கியமான பொது மற்றும் தனியார் துறை வங்கிகளில் சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு 2.70% 4% வரைக்கும் வட்டியை வழங்குறாங்க இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்ஸ் எல்லாமே. நம்மளோட இந்திய நாட்டில் சுமார் 10 கோடி சேமிப்பு கணக்கில் டெபாசிட் செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு கஸ்டமர்ஸும். அதாவது இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 10 கோடி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த 10 கோடி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயுமே உங்களோட டெபாசிட் லிமிட் 10 லட்சத்தை தாண்டுச்சு அப்படின்னா இன்கம் டேக்ஸுக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட சின்ன வீடியோஸாக இருந்தாலும் சரி, பெரிய வீடியோஸாக இருந்தாலும் சரி, உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.